மேரைக்காய்ங்கிற சவுச்சவில் சட்னி செய்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு 2 சின்ன மேரைக்காய் எடுத்து தோலையெல்லாம் நல்லா சீவிக்கிறேங்க. தோலை சீவி அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து, ஒரு 3 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்கிறப்பவே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேங்க. கூடவே நான் ஒரு 4 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் தொளித்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூனுக்கு சீரகம், எல்லாத்தையும் வறுத்துட்டு தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டேங்க. இதையெல்லாம் ஆற வச்சுட்டேன். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச மேரைக்காயை அதில் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம எண்ணெயில் வதக்கிறப்பவே இந்த காய் நல்லா வெந்துடுது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது காய் கூட 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இந்த எண்ணெயே போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவை பருபருன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்சதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிற மேரைக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சவுச்சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு.